ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை எடுத்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும். அதோட கலர் மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிக்கலாம். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா ஸ்மெல்லு வரும். கலர் சேஞ்ச் ஆனதையுமே மாற்றிக்கணும், கருகு விட்டுறக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, அன்னாசி மொக்கு, கல்பாசி, இது எல்லாத்தையும் நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட எடுத்து நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம குழம்புக்கு போடுறதுக்காக வச்சுருக்க மல்லித்தூளில் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, இலை, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து அன்னாசி முக்கெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு தட்டி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வதக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம இது கூட வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை லைட்டாக வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ மட்டனை சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்களா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாத்தையும் அது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதித்து குழம்பு ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், தேங்காய் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காயும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வறுத்து அரைத்த மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.